அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறதுல ஒரே முயற்சியில் எப்படி தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பதிவு தாங்க இது. ஸோ இதை டிசைட் பண்ண போகிற முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் அப்படிங்கிறதுல 100 கேள்விகள் அப்படிங்கிறது நீங்கள் 100க்கு 100 அடிச்சே ஆகணும். அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் அப்படிங்கிறதுல 25க்கு 25 அடிச்சே ஆகணும். ஸோ இதில் யார் 100 கேள்விகளுக்கு 95 கேள்விகளுக்கு மேலே பதிலளிக்கிறாங்களோ, மேத்தமெட்டிக்ஸில் 25 கேள்விகளுக்கு 22 கேள்விகளுக்கு மேலே பதிலளிக்கிறாங்களோ, அவங்க கண்டிப்பாக இந்த தேர்வை வெற்றி பெற முடியும். ஸோ நான் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக படிச்சுட்டு வரேன். ஆனால் ஒரு சில மதிப்பெண்களில் தான் என்னுடைய தோல்வி அப்படிங்கிறத நான் தழுவுகிறேன், வெற்றி அப்படிங்கிறது ஒத்தி போகிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பதிவை நீங்கள் அவசியம் பாருங்கள். ஸோ தமிழில் நான் 100க்கு 100 எடுக்கணும், மேத்தமெட்டிக்ஸில் நான் 25க்கு 25 வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட பிரத்யேகமான பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ மே 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து நமக்கு ஜூலை 11ஆம் தேதி வரை, குறிப்பாக இந்த இடைப்பட்ட நாட்களில் தமிழ் அப்படிங்கிறத அட்டை டு அட்டை 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு புத்தகம் வரை நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடியதை அட்டை டு அட்டை தனித்தனி பார்ட்டாக, இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படிங்கிற மாதிரி இருந்ததை அவன் தனிப்படுத்திருக்கிறாங்க இல்லையா, அதை ஒவ்வொரு யூனிட் வைஸாக அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ தமிழ் அப்படிங்கிறத 100க்கு 100 பெறுவதற்காக. அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத 25க்கு 25 அப்படிங்கிறத வாங்குறதுக்கு டெய்லி மேத்ஸ் அப்படிங்கிறத பாடமாக நடத்தப்பட்டு அது தனித்தனி டெஸ்ட்டாக அந்த வைக்கப்படும். ஸோ தமிழில் 100க்கு 100 பிடிச்சிட்டா, மேத்ஸில் 25க்கு 25 பிடிச்சிட்டா கண்டிப்பாக இந்த குரூப் 4 அப்படிங்கிறதுல 3935 போஸ்ட் இருக்கு, அதில் ஒன்று எனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உறுதிப்படுத்தலாம். அது போக ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது யூனிட் 5 and 6 அப்படிங்கிற மாதிரி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த இதில் கண்டிப்பாக நம்ம அரசு வேலை அப்படிங்கிறத பெற முடியும். ஸோ யாரெல்லாம் ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் தனி பயிற்சியில் இருந்துட்டு இருக்கேன், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கேன். நானும் இந்த குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறதுல வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நம்முடைய இந்த பிரத்யேகமான எனக்கு தமிழ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க தமிழ் மட்டும் உண்டான பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இல்லை எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்றவங்க மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இல்லை நான் ரெண்டுலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், கொஞ்சம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா மாத்திரம் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அல்லது டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கலந்து கொள்ளலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுகிறவர்களுக்கு நம்முடைய அகாடமியோட இருக்கக்கூடிய ஒரு வரி செய்திகள் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தினசரி அதிகாலையில் 5 மணிக்கு வைக்கக்கூடிய அந்த தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே மாதிரி வினாடி வினா பரிச்சயமாக்குறதுக்காக வினாடி வினா அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ இப்படி இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வு, குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறதுல நீங்கள் வென்றெடுக்க முடியும். ஸோ இன்னும் கூடுதல் விவரங்கள் அறிய நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட தொலைபேசி எண், நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறத அனுப்புகிறோம், அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி நிச்சயம்.